ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுகவுடன் கூட்டணி என்பது வதந்தி அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன பி டீம் அப்படின்லாம் வதந்தி பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்து தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது மத்திய அரசு, இதற்கு எதிராக நம்ம மக்களிடம் பரப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்றார். அடுத்து 2026 ஆட்சி அமைப்பது தான் நமது நோக்கம் அப்படின்னு சொல்றார் ஓபிஎஸ். இதுல அம்மா அவர்களினுடைய பெருமைகளை சாதனைகளையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பையை கட்டமைச்சிருக்கிறோம். பன்னீர்செல்வத்தின் புதிய அவதாரத்திற்கு எப்படி பதிலடி கொடுக்க போகிறார் பழனிசாமி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள், வணக்கம் ஐயநாதன். எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம். அரசியல் விமர்சகர் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், வணக்கம் சீனிவாசன். லக்ஷ்மி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு புதிய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, அதிமுகவை மீட்கணும் அப்படின்ற நிலைப்பாடோடு போறார். ஆனால் அங்கே இபிஎஸ் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார். எப்படி பன்னீர்செல்வம் பழனிசாமி அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் அதிமுகவில் இடமில்லை. அவருக்கு டோர்ஸ் எப்பயோ இட் வாஸ் க்ளோஸ்ட். இனிமே அது வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது தெரியுது. அதனால மீண்டும் அதிமுக ஆட்சி பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அப்படின்றது குவெஸ்டின் மார்க் தான். அதுக்கான பதில் காலப்போக்கில் தான் கிடைக்கும். ஆனால் அவர் இன்றைக்கு பேசக்கூடியதை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது 2024 தேர்தலுக்கு முன்போ கூட பேசியிருந்தாலுமே அவருக்கான அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவர் என்ஷூர் பண்ணியிருக்கலாம். இது பெட்டர் லேட் தென் நெவர்னு வச்சுக்கலாம். ஆனாலும் இனி அவருக்கான பாதை ரொம்ப குறுகிய ஒரு பாதை, அரசியல் பாதை. அவருக்கு இன்னமும் சொல்லப்போனால் அந்த ஸ்பேஸை அவரே ஷ்ரிங்க் பண்ணிக்கிட்டாரு. இனிமேல் அது பெரிய அளவில் வெற்றிகளை அவருக்கு தேடித்தரும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கடந்த முறை அமித்ஷா சென்னைக்கு வந்த போதும் சரி, அதற்கு பிறகு மதுரைக்கு வந்த போதும் சரி, இப்போது பிரதமர் வந்த போதும் சரி, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, டெல்லி தலைவர்களை சந்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தார். அதற்கான அந்த சந்திப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதில் தான் நயினார் நாகேந்திரனுக்கு அவர் எழுதின கடிதம், அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவர் சொல்லியிருந்தார், மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டே கேட்கல அப்படின்ற மாதிரி தான் நயினார் தரப்புல இருந்தும் பதில் வந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை அவரை ரசிக்கலை அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டெல்லி ஹைகமாண்டோட எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமலோ அல்லது அவங்களுக்கு தெரியப்படுத்தாமலோ நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து அப்படி ஒரு கடிதமோ அல்லது பதிலோ வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க லட்சுமி, இப்ப களத்துக்கு போகிற போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடை எடுக்கிறார். இபிஎஸ் அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுக்கிறாங்கல்ல. அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பாக்குறீங்க? பன்னீர்செல்வமாக இருந்தாலும் பழனிசாமியாக இருந்தாலும் 2 பேருமே பாஜக ஆதரவாளர்கள் என்பது தெள்ள தெளிவான ஒரு விஷயம். கடந்த 7 ஆண்டுகளாக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு 2 பேரும் பிஜேபியினுடைய நிழல்ல தான் இருக்காங்கன்றது தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே நல்லா தெரியும். அதனால வெளியில போன முறை, அதாவது 2024 தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியேறி நாங்க மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், தனியாக போட்டியிட போகிறோம்னு எல்லாம் சொல்லி 2024 எலெக்ஷனை ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையில தனியா ஃபைட் பண்ணப்ப கூட அவங்கள பிஜேபியினுடைய நிழல்ல இருக்கக்கூடியவர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். பிஜேபிக்கு கிடைத்த ஆதரவு கூட அதிமுகவுக்கு பல பகுதிகளில் கிடைக்கல. இன்றைக்கு அதிமுகவினுடைய, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கால்குலேஷன்ஸ் என்னன்னா, ஏடிஎம்கே ஏற்கனவே வெஸ்ட்ல அவர் தலைமையில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும், சவுத்ல பிஜேபி கடந்த முறை அந்த அலையன்ஸ்ல வாங்கின வாக்குகளை இந்த முறை வாங்கினா காம்பன்சேட் பண்ண முடியும், பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் இருக்குன்னு அவர் நினைக்கிறார். இதுதான் அவரோட கால்குலேஷனா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் கடந்த முறை 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வாங்கின வாக்குகள்ல அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் தேனியிலிருந்தும் ராமநாதபுரத்திலிருந்தும் வந்தது. அது போக தினகரனும் பன்னீர்செல்வம் அவர்களும் பிரச்சாரம் செய்ததனால் அந்த பகுதிகளில் சவுத் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் கிடைச்சது. இதெல்லாமே இந்த முறை கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்.
நீங்க தலைப்புல சொல்லியிருந்தது போல அவர் வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. முதலமைச்சரை சந்தித்தது ஒரு ஒரு கர்டசியாக தான் நம்ம பார்க்கணும். பட் அவர் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு, நீங்கள் வேற என்ன வழி இருக்குது. இப்போது பிஜேபி ஏற்கனவே பிஜேபியை நம்பி தான் எல்லா காலத்துலேயும் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் 2017 தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவரே சொன்னார், என்னை வந்து நீங்கள் போய் தர்ம யுத்தம் நடத்துங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போனேன். 2017 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் வந்து திரும்பவும் ஆட்சியில சேருங்க, நீங்க கட்சியில திரும்ப போய் சேருங்க அப்படின்னு எல்லாமே அவரே தான் சொன்னார். நீங்க சொன்ன மாதிரி நான் முழுமையாக நம்பினேன். இப்ப அவர் என்ன புதிய அவதாரம் அப்படின்னா அவருடைய புது நரேஷன்ல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இதுல அப்படின்னா சுயமரியாதை இல்ல, என்ன மதிக்காம விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க, நான் பாஜக அரசை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாருல்ல, அது ஒரு விதமான நெருக்கடியை பழனிசாமி அவர்கள் கட்டாயம் இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை பழனிசாமி அவர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் கொடுக்கும். அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட அப்பமே சொன்னேன். 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வாங்கின வாக்குகள்ல அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் ராமநாதபுரத்திலிருந்தும் தேனியிலிருந்தும் வந்தது. அப்போ இந்த வாக்குகள் எல்லாமே இப்ப எந்த பக்கம் டில்ட் ஆகும்? அவருடைய கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்கலாம், அவருடைய ஆதரவாளர்கள் வாக்குகள் இருக்கலாம், அதிமுகவினுடைய வாக்குகளும் அதில் இருக்கலாம், இல்லை ஃபென்சிட்டர்ஸ்னுடைய வாக்குகள், அதாவது நியூட்ரலாக இருக்கவங்க 2 பேருமே வேண்டான்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளும் இருக்கலாம். 3 லட்சம் ஓட்டு நீங்கள் அதை வந்து 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு பகிர்ந்துக்கிட்டா கூட ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வந்துடும். அப்போது இந்த முறை பன்னீர்செல்வத்தை இந்த கூட்டணியில் இருந்து இழப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் தான் இழப்பே தவிர அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏற்கனவே எங்கேயுமே இல்லை, எம்எல்ஏவா இருக்காரு. இப்போ அடுத்த முறை ஒருவேளை அந்த எம்எல்ஏ டிக்கெட்டும் கிடைக்காம போகலாம், இல்லை வின் பண்ண முடியாம போகலாம். அவரால் இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ண முடியும். இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்றதுக்கான நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரமோ அல்லது வந்து பயணமோ போகும்போது அதிமுகவில் தனக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், எப்படி வந்து வெளியேற்றப்பட்டார், பழனிசாமி வந்து என்ன செய்தார், அந்த 4 ஆண்டு ஆட்சி எப்படி நடந்தது, இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீனிவாசன், நீங்க எப்படி பாக்குறீங்க? பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு தான் வஞ்சிக்கப்பட்டதாக சொல்றார், சுயமரியாதை முக்கியன்றாரு. கிட்டத்தட்ட பாஜக அரசு அதையும் கொஸ்டின் பண்றார். அவர் தாமதமாக வெளியில வந்திருந்தாலும் இப்ப கல்வி நிதி கொடுக்கல அப்படின்னு ஓபிஎஸ் பேசுவதே ஒரு விதமான நெருக்கடியா இருக்காதா? இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க இபிஎஸ்? வணக்கம். இது ஐயா ஓபிஎஸ் உடைய ஒரு நேர்மையான மாற்றமா இத மக்கள் கருதல. இது வந்து பாஜக தன்னை அந்நியப்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு கோபத்துல ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பழிவாங்கலாதான் இத மக்கள் பார்ப்பாங்க. பாஜகவை ஓபிஎஸ் பழி வாங்குறாங்கன்னு. ஆமா, அது ஒரு பழிவாங்க உணர்ச்சி, அப்படிதான் ஓபிஎஸ் அவங்க மக்கள் கருதலாம். என்னன்னா இது ஒரு புதிய மாற்றமா யாரும் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இவர் வந்து மத்திய அரசை திடீர்னு கூட்டணியில விலகி வெளியில வந்துட்டேன்னு சொல்றாரு. அதற்கு பிறகு மத்திய அரசினுடைய தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறதுன்ற இந்த குரல் வந்து யாருடைய குரல் இது? இப்ப நம்ம புதிய தலைமுறையில போட்டிருக்கிற தலைப்பு வந்து திமுக வந்து வதந்தி, திமுக கூட்டணி என்பது வதந்தி அப்படின்னு சொல்றது. இந்த முழுக்க இந்த குரல் வந்து திமுகவுடைய 4 ஆண்டு குரல். இந்த குரல்ல திடீர்னு டாபிக் பேச வேண்டிய அவசியம் ஓபிஎஸ்க்கு ஏன் வந்தது? ஏன் சீனிவாசன் அப்படி பாக்குறீங்க? இப்ப 24ல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கல்ல, இதே காரணம் தானே சொன்னீங்க. இப்போ சட்டமன்றத்துல பல தீர்மானங்களுக்கு இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கு. மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் தான். நீங்க திடீர்னு நிலைப்பாட மாத்திக்கிட்டத மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ ஓபிஎஸ் அவங்க மட்டும்தான் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்களா? அதிமுக என்னைக்கும் மாறுபடவே இல்லை. அதிமுக மாநில உரிமைகளை மீட்பதில் சரியா இருக்குது. மொழிக் கொள்கையா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மாநில உரிமைகளை பெற வேண்டும், மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் அதிமுகவிற்கு இல்லை. அதற்காக மத்திய அரசை போராடி அழுத்தம் கொடுத்து அதற்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நிறைவேற்றி இருக்கிறது. இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போன்ற பிரச்சாரத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் போய் மக்களை சந்திக்கிறப்ப ஏற்படுகிற எழுச்சி அதற்கு சாட்சி. இல்ல இப்போ இந்த இடம் வாங்கல சீனிவாசன், நீங்க சொன்ன மாதிரி முதல் புள்ளியிலே நீங்க ஒரு ஆழமான பார்வையை முன் வச்சீங்க. இப்ப பன்னீர்செல்வம் அவர்கள் பிஜேபிக்கு எதிராக வைக்கிற, மத்திய அரசுக்கு எதிராக வைக்கிற விமர்சனம்ன்றது திமுகவின் குரலாக இருக்கும் அப்படின்றீங்க. அது ஒரு வகையில உங்களுக்கு நெருக்கடியா வராதா?
இப்ப கல்வி நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு திமுகவும் பேசதான் போகுது. இப்ப பிஜேபி ஆதரிச்ச ஒருத்தரும் வெளியில வந்து பேசுனா அது ஒரு விதமான நெருக்கடி தானே உங்களுக்கு. அதை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கேட்கிறேன். அதுதான் நான் முன்னமே சொன்னேன். நேற்று வரையும் பாஜக கூட்டணியில ஆகா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வெளியில வந்து மத்திய அரசை குறை கூறுறாருன்னா மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இவர் ஒரு சுயநல அரசியல், சூழ்நிலைக்கேற்ற அரசியலை தான் அண்ணன் ஓபிஎஸ் செய்யறாரு. இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இது வந்து முழுக்க முழுக்க ஏன்னா அதிமுக பாஜகவை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறது, ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக உரிமைகளுக்காக அதிமுக பாஜகவை எதிர்த்து களமாடியது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருக்குது. அப்ப அதிமுக நீங்க சொல்றப்ப ஐயநாதன் சார் என்ன பாக்குறாரு, இது என்ன புது கருத்தா இருக்கே அப்படின்னு, சீனிவாசன் இப்படி முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு என்ன பாக்குறாரு. பாயிண்ட் என்னன்னா இதை நீங்க பேசுங்களேன் சீனிவாசன். இப்போ ஓபிஎஸ் அவர்களோட நம்ம தலைப்புல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புது அவதாரமாவே இருக்கு பாஜக எதிர்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி அவர் தான் அதிதீவிர விசுவாசியா இருந்தாங்க பாஜகவுக்கு. இன்னைக்கு அவங்க வெளியில வராங்க, நான் நம்பி இருந்தேன், எனக்கு சுயமரியாதை இல்லை, என் தன்மானம் போச்சு, என்ன நட்டாத்துல விட்டுட்டாங்க, அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசுறாங்க. இன்னும் மத்திய அரசுக்கு எதிராகவும் பேசுறாங்கன்னா அவர் கிரவுண்டுக்கு வரப்ப அவர் மேபி மாற்று அணி கூட யோசிக்கலாம். அதிமுக தொண்டர்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? லட்சுமி அவர்கள் சொன்னாங்கல்ல, தென் மாவட்டம்னே எடுத்துங்க, இந்த 3 லட்சம் வாக்குகள்லாம் எப்படி நீங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கேட்கிறேன். என்ன சொல்லுவீங்க களத்துல? அதாவது தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அம்மா சொல்றாங்க, லட்சுமி அம்மா சொல்றாங்க, சரி. ஆனா இன்றைக்கு மக்களுடைய கருத்து என்ன? மக்கள் வந்து ஒரு பேரலை, இன்றைக்கு சுனாமி மாதிரி ஒரு பேரலை திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. 8 மாத தேர்தல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு அலை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வட்டார தலைவர் அல்லது அவருக்கு சூழலுக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட முடிவுக்கான அந்த இயக்கத்தை வந்து மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து நம்ம யார், நமக்கு யார் வாழ்வாதாரத்தை கொடுக்க போறாங்க, நம்மளுடைய வாழ்வியலுக்கு எந்த அரசியல் இயக்கம் பக்கபலமா நிக்க போறாங்க, அந்த வலிமையான கட்சி எது, அந்த வலிமையான தலைவர் யார், இந்த கூட்டணி எது அப்படின்ற அடிப்படையில தான் மக்கள் வாக்களிப்பாங்க. இந்த அடிப்படையில இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் எடுத்திருக்கிற இந்த முடிவு அதிமுகவிற்கு வலு சேர்க்கும். நீங்க சொல்றதுல ஒரு அதிமுக தொண்டரின் மனநிலையிலிருந்து நீங்க சொல்லுங்க. இபிஎஸ் அவர்கள் அதிதீவிர பாஜக ஆதரவு நிலை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாஜகவை மதவாத கட்சின்னு சும்மா அவதூறு பரப்பாதீங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில வந்து நீங்க கல்வி நிதி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, மத்திய அரசு வஞ்சிக்குது, அது தாமதமான முடிவா இருந்தாலும் அவங்களும் களத்துல வந்து பேச போறாங்க. ஒரு அதிமுக தொண்டன் எப்படி இது 2 பேரை எப்படி பகுத்து பார்ப்பாங்க? அத பேசுங்களேன். இல்ல ஐயா ஓபிஎஸ் அதிமுகவிற்கு செய்த துரோகம் தான் அவரை வெளியேற்றி இருக்கிறது. அதனால ஐயா ஓபிஎஸ் வந்து அதிமுகவை சார்ந்தவர்னே குறிப்பிடலாம். என்ன துரோகம் பண்ணாரு ஓபிஎஸ் சொல்லுங்களேன். அருமையான கேள்வி. ஒரு கட்சி அலுவலகத்தை சூறையாடி அவரை ஏன் பொதுக்குழுவுக்கு கூட்டல? அவரை ஏன் பொதுக்குழுவுக்கு, அவரும் பொதுக்குழு உறுப்பினர், ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர், அவரை வந்து பொதுக்குழுவுக்கு வராதன்னு சொன்னா அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருந்தது அன்னைக்கு? இப்ப மரியாதைக்குரிய லட்சுமி அம்மாவுக்கு ஏற்பட்ட இந்த உணர்வு அதிமுக தொண்டர் ஒருத்தனுக்கு கூட இதுவரையும் ஏற்படலையே. ஏன் அதை யோசிச்சு பாத்தீங்களா? இத்தனை ஆண்டு 22வது வருடத்திற்கு பின்பு இந்த பொதுக்குழு காலத்திற்கு இது நாள் வரையும் அதிமுக தொண்டர்கள் அல்லது அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் யாராவது ஓபிஎஸ் போய் நீங்க எடுத்த முடிவு சரிங்க, நீங்க தாங்க அதிமுகன்னு யாராவது ஒரு நபர் நீங்க போய் ஆதரிச்சு பாத்திருக்கீங்களா? அப்ப சீனிவாசன், எனக்கு புரியுது சீனிவாசன், நீங்க ஒரு தரப்பை வலு சேர்ப்பதற்காக பேசுறீங்க, அதுல மாற்று இல்ல. இப்ப இந்த 3.5 லட்சம் வாக்காளர்கள்ல இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னாங்களான்னு கேக்குறீங்கல்ல, நீங்களே யதார்த்தமா பேசுவோம். அந்த 3.5 லட்சம் வாக்குகள்ல ஒரு அதிமுக தொண்டர் கூட கிடையாதா? எல்லாமே வெளி கட்சியில இருந்து வாக்கு போட்டாங்களா? இல்ல, அதாவது மக்களுடைய மனநிலை, அந்த அரசியல் இயக்கங்கள் கொடுக்கிற வாக்குறுதி, அந்த அடிப்படையில தான் தேர்தலில் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அன்றைக்கு தனியா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக களம் கண்டாங்க. அப்ப அவங்க இத்தனை கூட்டணி வச்சிருந்தாங்க, வாக்குகள் மாறி இருக்கலாம். ஆனா இதே சட்டமன்ற தேர்தலில் வந்து இது எதிரொலிக்குமா அப்படின்னா நிச்சயம் எதிரொலிக்காது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு களப்பணியில அதிமுக திமுகவை எதிர்த்து இன்றைக்கு களமாடுகிறது.
அதிமுகவை மக்கள் நம்புகிறார்கள், ஏற்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுகவுக்கு தான் வாக்குகள் வந்து சேரும். ஓபிஎஸ் அவர்களை நீங்க எப்படி எப்படி எதிர்கொள்வீங்க? அவர் வைக்கிற விமர்சனத்தை கடந்து போய்வீங்களா? எப்படி எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அந்த ஓபிஎஸ் ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த தேர்தல்ல 2 போட்டி தான், 2 கட்சிக்கான போட்டி தான். திமுக அதிமுக போட்டி மட்டும்தான். அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். நீங்க இதுக்கு நடுவுல எத்தனை பேர் அவதாரம் எடுத்து வந்தாலும், எத்தனை புதிய முகத்திற்கு அரிதாரம் பூசினாலும் அதெல்லாம் இங்க பலிக்காது. ஏன்னா மக்கள் இன்றைக்கு மிக நொந்து போயிருக்கிறாங்க. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும். ஒரு இடம் மட்டும் சொல்லிருங்க. நான் அடுத்த இப்ப அவர் சொல்றாரு, நீங்க திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வெளியில வந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுகிற போது பாஜக மீதான விமர்சனத்துல கல்வி நிதியை கூட நிறுத்தி வச்சுட்டாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? இப்ப திமுக சொல்றதை விட்டுருங்க, இப்ப ஓபிஎஸ் சொல்றதுக்கு பதில் சொல்வீங்களா இல்ல கடந்தே போயிடுவீங்களா? இல்ல, ஒரு முற்போக்கான ஒரு உரிமைக்கான குரலா இருந்தா இது நாள் வரையும் அந்த குரல் எங்கே போச்சு? தேர்தலுக்கான குரலா மட்டும்தானே மக்கள் பார்ப்பாங்க. இத வந்து சாதாரணமா நீங்க வந்து ஒரு பாமரனுக்கும் தெரியும். நேற்று வரையும் பாஜகவோடு ஒட்டி உறவாடிட்டு இன்னைக்கு தேர்தல்ல உங்களை சேர்த்துக்கல, உங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்கலன்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு நீங்க கல்வி நிதி, மாநில உரிமைகள்லாம் இவர் கேட்கிறாருப்பா, அதனால இவர் பெரிய தலைவர்ப்பான்னு தொண்டன் எடுத்துக்குவானா? மக்கள் எடுத்துக்குவாங்க பாப்பாங்க அப்படின்றீங்க? நிச்சயமா சந்தர்ப்பவாத அரசியல் தான். இதுல வந்து சூழல், சுயநலம், இதை தவிர ஓபிஎஸ் எந்த அரசியல் நோக்கமும் இல்ல. தனக்கு பதவி வேணும், அதுக்காக அதிமுகவுடைய நேர் எதிரியான திமுக தலைவர்கிட்ட போய் என்ன இவ்வளவு நேரம் பேச வேண்டியது என்ன? 2 முறை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இது அதிமுக தொண்டன் அந்நியப்படுற விஷயம்தான். எந்த விஷயத்தையும் அவர் சரியா செய்யல, இதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. இதுதான் அதிமுக தொண்டன் கருத்து. கிட்டத்தட்ட இப்ப சீனிவாசன் ஒரு அதிமுக மனநிலையிலிருந்து பேசுறாரா அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அவர் சொல்றாரு, நீங்க சந்தர்ப்பவாதத்துல பேசுறீங்க, நீங்க திடீர்னு ஒரு முடிவு எடுத்து வெளில வந்து பாஜக எதிர்த்தா அப்படிலாம் நம்பிட போறது இல்ல, நீங்க ஏன் திமுக வாய்ஸ்ல பேசுறீங்க? அப்படிதான் அதிமுக தொண்டர்கள் எதிர்கொள்வாங்க. இபிஎஸும் அதை கடந்து போவாங்க, நாங்க திமுக தான் எங்களோட டார்கெட்ன்றப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவரு தம்பி சீனிவாசனுடைய பேச்சு முழுக்க முழுக்க எடப்பாடி ஆதரவாளருடைய பேச்சு. அதிமுகவுக்காக பேசினாரு அப்படின்னம்னா, அந்த கட்சியோட ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒருத்தரை நாங்கள் வெளில அனுப்பிட்டோம், உடனே அவர் ஒன்றும் இல்லாத ஆயிட்டாரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. துரோகி அப்படின்ற அதுதான் துரோகி. அப்போ இவங்க ஜெயலலிதாவுக்கு பண்ணதுன்னா, சசிகலாவுக்கு பண்ணதுன்னா, அதிமுகவுக்கு பண்ணதுன்னா, இந்த ஃபேக்ஷனில் யாராவது எங்களை உடைச்சது பாஜகன்னு சொன்னாங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும், உங்களை தூள் தூளாக ஆக்கி தனித்தனியாக ஆக்கினது பாஜகன்றது தெரியும். யாராவது ஒருத்தர் பேசுறீங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே முழங்க இலை இப்படி ஒரு முட்டு கொடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு தான் மோடியோட பேசிட்டு இருக்கிறீங்க, அமித்ஷாவோட பேசிட்டு இருக்கிறீங்க. அல்ல இதில் யார் துரோகி, யார் எதிரி? கல்வி நிதியை வந்துட்டு தமிழ்நாட்டிற்கு தருவதை வந்துட்டு அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு, தப்புன்னு சொல்கிறாரு ஓபிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த குரல் எப்படி திமுகனுடைய குரலாகவும் அதிமுகனுடைய குரலாக எப்படி அது ஆகாது? என்ன திடீர்னு வந்து இது என்ன மக்களுக்கு வஞ்சிக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர் கேட்க மாட்டாங்க. இதே தானே நீங்க திடீர்னு சொன்னீங்க 2021 பாஜக பத்தி கண்டுக்காத, அதுக்கப்புறம் நீங்க தோத்து முடிச்சு எல்லாம் முட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்களும் திடீர்னு தானே ஆரம்பிச்சீங்க, பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அவங்களோட இருந்ததுனால தான் கிரீடம் போச்சு, நடுத்தரோட நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ராஜாவா இருந்தோம், இப்போ ஒன்றும் இல்லாத அலைஞ்சிட்டு இருக்கிறோம்னு நீங்களும் தான் பேசுனீங்க. இப்போ திடீர்னு தான் கூட்டணி இருக்குன்னு தான் சொல்றீங்க. திடீர்ன்றதுல என்னங்க இருக்குது அரசியலில் புதுமை? நீங்க அவர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் ஏன் இபிஎஸ் தூக்கி வெளில போட்டாங்கன்னு. அவர் இந்த தமிழ்நாட்டுடைய 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முக்கியமான கட்சியினுடைய ஓபிஎஸ் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அவர் அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவருக்கு பாஜக கொடுத்த இடம் என்ன? பாஜகவுக்காகவே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னா திருச்சி மாநாடு முடிச்சிட்ட உடனே அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். யார் நிறுத்தந்து? அவர் கூட இருக்கிறாங்களா? அவ்வளோ பேர் கூட்டினாங்களா? அவங்களாம் அதிமுககாரங்க கிடையாதா? அன்னைக்கு பாஜக நிறுத்துச்சு. பாஜக தன்னை இவரும் கருவியாவே மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தூக்கி எறிய பார்த்தது. தாமரையில் நிற்க சொன்னாங்க, மறுத்தார். இவரும் டிடிவி தினகரனும் மறுத்தாங்க. அதனால தான் ஒருத்தர் பலாப்படம், இன்னொருத்தர் இதில் போயிட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் ஓரங்கட்ட பார்க்குறாங்க. தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறது தான் அவர் வந்துட்டு கேட்டார். அதுக்கு இடம் தரல மோடி. இல்லை, இந்த இடத்துல தனிப்பட்டு நமக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா நான் தனிப்பட்டு வஞ்சிக்கப்பட்டேன், எனது சுயமரியாதைன்னு சொல்வதை ஒரு தமிழ்நாடு வாக்காளர்களோ அதிமுக தொண்டர்களோ அதை எடுத்துப்பாங்களா? அது நம்ம பிரச்சனைன்னு எடுத்துப்பாங்களா? ஓபிஎஸ் தனி மனிதனா?
தனி மனிதனா அவர் போயிட்டு திமுக போயிட்டு சேர்ந்துருக்கலாங்க. தனி மனிதனும் ஒரு தொகுதிக்குரிய ஒரு ஆளா இருந்தாருன்னா எவ்வளோ பேர் கட்சி மாறுறாங்க, அந்த மாதிரி மாறி இருக்காங்க. இவ்வளோ தூரம் விவாதம் 3-4 நாள் 5 நாளாக நடந்துட்டு இருக்காது அந்த விவாதம். நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்கு பதிலாகவே போகும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்குள்ள அதிருப்தி இருக்கா இல்லையா, எதிர்ப்பு இருக்கா இல்லையா? எவ்வளோ பேரை நீக்கிறாரு பொதுக்குழுவில் இருந்துட்டு, எவ்வளோ அவங்க ஆளை பூசா போட்டுக்கிட்டாரு, இதுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு இருக்காதா? அந்த எதிர்ப்பு யாரை மையமாக வச்சு சொல்லணும்? ஓபிஎஸ் நோக்கி வரும் நிச்சயமா. அதே மாதிரி அவருக்கு இப்போ அப்போ எப்படி வந்துட்டு 43% ஓட்டு 20% கீழே போச்சு? அப்ப எங்க போச்சு அந்த ஓட்டு? இந்த பாஜக நீங்க இவர் ஒண்ணுமில்ல நான் கூட சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல என்ன இருக்குது ஓபிஎஸ்க்கு. ஆனா தேர்தலில் அவர் வந்துட்டு ஒரு பலாப்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு, அவர் 31% ஓட்டு வாங்குறாரு. அதிமுக ரெட்டையில சின்னத்தில் அந்த இடத்துல போட்டியிடுற கட்சி 8.99% ஓட்டு வாங்குது. அதுக்கும் நாம் தமிழர் ஓட்டுங்க இல்லை 0.09% தான் வித்தியாசமே. அப்ப ரெட்டையிலை விட ஒரு அதிகமாக வெறும் இது சாதாரணமா? அதுல சீனிவாசன் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவின் சாதனைகளை சொல்ல போறோன்ற இடம், அதிமுகன்றதுல அம்மாவின் சாதனைகளை சொல்லுவோன்ற இடம். ஆனா பாஜக எதிர்ப்ப சீனிவாசன் அவர்கள் எப்படி காயின் பண்ணாங்கன்னா, இது திமுகவின் ஊதுகுழல் மாதிரி இருக்கு அப்படின்னு. நாளைக்கு பாஜகவை விமர்சிக்கிறாருன்னு வைங்க ஓபிஎஸ், அது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடாதா? ஏன் வாழ இருந்த நரி கதை தான் அதெல்லாம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அவர் ஏத்துக்கிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சேர்ந்தீங்களே, நீங்க பிரிஞ்சதுக்கான நியாயம் என்ன, சேர்ந்ததுக்கான நியாயம் என்ன? எனவே அதெல்லாம் சும்மா பேசுறாதீங்க. நீங்க பிஜேபி எதிர்ப்பு ஏங்க பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத விட அவர் பிஜேபி அவர் ஓபிஎஸ் அவங்க மற்றவங்க அவர் கூட இருந்தவங்க எல்லாரும் தானே என்டிஏல இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் தானே இன்னைக்கு வெளியேறாங்க. மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இன்னும் அவங்களோட சேர்ந்து ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தல்களை நின்று தோத்த ஜெயிச்ச ஒரு 40 பேர் அவர் கூட நிற்கிறாங்க இல்லையா? அது பவர்ஃபுல்லான ஒரு கட்சி தான். அது அவங்களால தேர்தலை சந்திக்க முடியும் தான். புரியுதுங்களா? 22 லட்சம் ஓட்டு வாங்கினவர் தான் 2019 மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன். அவர் ஒரு முக்கியமான ஆள் இல்லையா? அவர் ஏன் இவர் ஆதரிக்கிறாரு? அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் கட்சிக்குள்ளேயே செல்வாக்கு இழந்த நிலையில தான் இப்பவும் அவர் இருக்காரு. எப்படி எதிர்கொள்ள? ஏன்னா திரு இபிஎஸ் அவர்களோ அல்லது முக்கியமான ஆளுகளோ ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகளை எல்லாம் அமைதியா, பாஜக மேலிடமும் அமைதியா தான் பாக்குதுன்னா எப்படி எதிர்கொள்வாங்க ஓபிஎஸ்? இல்ல ஓபிஎஸ் அவங்க எதிர்கொள்றதுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதுக்கு அப்புறம் தான் வர முடியும். ஆனா ஓபிஎஸ் கொடுக்கக்கூடிய அடி வலிமையா இருக்கும். சீனிவாஸ் ஏன்னா கூடவே இருக்கிறாரு, கூடவே இருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. எந்த இடத்துலயும் அவர் ரெகக்னைஸ் பண்ணல. சீனிவாஸ், இந்த டிபேட்டோட முக்கியமான புள்ளின்றது, முக்கியமான லேயர்ன்றது, அவர் பாஜக எதிர்ப்பை கையில் எடுத்துட்டு வரார். அது ஒரு விதமா உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒரு பிரஷர் மவுண்ட் பண்ணும்ல, அந்த இடம் தானே. நாளைக்கு இந்த நிதி கொடுக்கல, இதை கொடுக்கல, அவரு இருந்தப்ப கேட்டார், அதெல்லாம் இல்ல. அவர் வைக்கிற வாதம் மக்கள்கிட்ட போவாதா? அது உங்களுக்கு பிரஷர் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து தான் இன்னைக்கு ஒரு பேரலை இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஐயா ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாடு திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க போகிறாரா? அப்படி வதந்தின்னு சொல்றாருன்னே வச்சுக்கோங்க. அப்படியே அவரு நின்னா அதிமுக தொண்டனும் தமிழக மக்களும் திமுக அரசே வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியில இவர் போய் நின்னா இவருடைய நிலை என்ன? சரி, அதை விட்டுருங்க. அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறாரு இவரு. மற்ற ஆட்களை சேர்த்து ஒரு புதிய முகத்தை காமிச்சு சட்டப்பேரவை தேர்தலை இவர் அட்டன் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற திமுக எதிர்ப்பு அலை என்பது அதிமுகவிற்கு சாதகமா இருக்குது. அதிமுகவை மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. இப்ப தேர்தல் கூட்டணியில அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாத்தி வச்சுக்கிச்சே தவிர சந்தர்ப்பத்திற்காக அதிமுக ஒரு முடிவு எடுக்கல. ஐயநாதன் ஐயா இத சொன்னாங்க. அதாவது சந்தர்ப்ப அரசியலை அதிமுக ஒரு நாளும் செய்யாது. அப்ப அதிமுகவுடைய நோக்கம் தமிழக மக்களுடைய உரிமையை மீட்கணும், அவ்வளவுதான். அதற்கு அதிமுக ஒரு இசைவோட கூட்டணி இருந்த காலகட்டத்துல இந்திய ஒன்றிய அரசு இப்படி எல்லாம் பண்ணுதே, ஏன் எதிர்க்கல பார்லிமெண்ட்லயும் வெளியிலன்னு கேட்ட போது அது கூட்டணியினுடைய தர்மம். கூட்டணி வீரியம் பெருசான்னு கேட்பாங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா? எந்த காரியத்தை சாதிச்சீங்க சொல்லுங்க. சரியா ஒத்துக்கிறேன் தம்பி, எந்த காரியத்தை நீங்க சாதிச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் கரெக்ட். அருமைங்க. அதாவது 7.5 உள்ஒதுக்கீடு, மருத்துவ கட்டமைப்பு,
இவ்வளவு விஷயங்களையும் இதே பாஜக இருந்து தான் அதிமுக பெற்றுக் இல்ல கொடுத்து. அதுல சீனிவாசன் அந்த 7.5ன்றது முழுக்க அது இபிஎஸ் அவங்களோட சம்பந்தப்பட்டது. அது ஏதோ நம்ம ராஜதந்திர ரீதியில பாஜகவிடம் இருந்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை நான் உங்களுக்கே விட்டுறேன். இந்த தலைப்புக்குள்ள வரப்ப அவினாசி அத்திக்கடவா இருக்கட்டும், எய்ம்ஸா அந்த பாயிண்ட் வேண்டாம், நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வரலாம். சீனிவாசன், நீங்க ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, இல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க சீனிவாசன். உங்களுடைய புதுக்கோட்டை கஜா புயல் தஞ்சை டெல்டா முழுவதுமே காலி பண்ணிச்சு. கஜா புயல் 14,985 கோடி கேட்டது. சரி, நம்ம ஒரு பைசா கிடைக்கல உங்களுக்கு. சரி, நம்ம அதுக்குள்ள ரொம்ப காரியம் சமாளிச்சது அதிமுக ஒண்ணும் இல்லைங்க. 600 ரூபாய் கொடுத்து சமாளிச்சீங்க. இதுவும் அங்க சமாளிக்க நம்ம எதிர்கொண்ட அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த கேள்வின்றது திரு சீனிவாசன், இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, திமுக குரலாவும் இருக்கக்கூடாது, புதிய அணிக்கும் போக கூடாதுன்னா என்ன ஸ்பேஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க? அவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க. இல்ல அதாவது அவருக்கு நிறைய யோசனை தெரியும். முன்னாள் முதலமைச்சர் அவர் ஒரு இல்ல சார், நீங்க சொல்லுங்க, அவருக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த நிலைப்பாடு எடுங்க, அதிமுக தொண்டர்கள் வந்து ரசிப்பாங்கன்னா சொல்லுங்களேன். இல்ல அதாவது அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர் வந்து அவர் என்ன அவர் இது முடிவு எடுத்தா எங்களுக்கு என்ன? அப்புறம் ஏன் நீங்க அவரு வெளியில போனா திமுக குரலா இருப்பாரு, அவரு அதிமுக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்றீங்க? இல்ல வாக்குகள் அதிமுக கூட்டணியுடைய வாக்குகள் சரியும் அவரால் என்று சொல்ற கருத்துக்கு பதில் சொல்லத்தானே வேணும். வாக்குகள் இல்ல, அதிமுக வாக்குகள் ஒரு வாக்கு கூட ஓபிஎஸ்க்கு போகாது. அவருடைய நிலைப்பாடு அதிமுக தொண்டன் ஆதரிக்கல, அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் போன தேர்தல்ல 40% இருந்து ஜெயலலிதா இருக்கும்போது 40% மேல இருந்த அதிமுகவினுடைய வாக்குகள் 2024 தேர்தல்ல ஏன் 23% கீழே போச்சு? அந்த கேள்வியுமே இதையும் எடுத்துப்போம், நம்ம தொடர்ந்து பேசுறோம். ஓபிஎஸ் அவர்களினுடைய இந்த நிலைப்பாடு அதிமுக எப்படி எதிர்கொள்ளும்னு நினைக்கிறீங்க? புதிய அவதாரம் வேற சொன்னீங்க. மேபி இது தர்மயுத்தம் 3.0வா என்னங்கிறது இல்லை. எனக்கு நிலைப்பாடு கூட வைங்க, புது நிலைப்பாடு. தர்மயுத்தம்னா சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம், சூப்பர் ஹிட் படம் தான் ஞாபகம் வரும். ஆனா இவருடைய தர்மயுத்தம் வந்து ஆரம்பத்திலேருந்தே சொதப்பல் தான். ஆக்சுவலா அவர் என்ன தர்மயுத்தத்தோட நோக்கம் என்ன? ஆக்சுவலா அவர் வாயால சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சசிகலா குடும்பத்திலிருந்து கட்சியையும் ஆட்சியை மீட்பதுதான் தர்மயுத்தத்தோடைய நோக்கம். அவர் வாயால சொன்னது தான். அது மீட்டாச்சு. அது எல்லாமே எடப்பாடி கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்ப அப்ப ஆக்சுவலா எடப்பாடிக்கு நன்றி தான் சொல்லணும் ஓபிஎஸ். அதென்ன உங்களுக்கு இலக்கு? அதை கூட அவர் என்ன சொன்னார்னா, சசிகலா குடும்பத்தில் நான் மீட்பேன்லாம் சொல்ல, அது மீட்கப்பட வேண்டும் அதுவும் சொன்னார். அது சொல்லாத விஷயம் வந்து அது மீட்டு என் கையில கொடுக்கணும். இது யார் செய்வா? நான் செய்வேன் சொல்லவே இல்லை. அவரு யாரோ செய்வாங்க, செஞ்சு என் கையில கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படித்தான் கடந்த வாரம் வரைக்கும் அவரோட நிலைப்பாடு அதுதான். இப்ப நீங்க வந்துட்டீங்க கடந்த வாரம் வரைக்கும். இந்த ஒரு வாரத்துல என்னென்னமோ மாற்றம் வந்து போச்சு. இந்த ஒரு வார மாற்றம் என்ன தாக்கத்தை ஏற்படும்? ஒரு வார மாற்றம் வந்து அவருடைய வண்டி ஒற்றை மாடு வண்டியா இருந்துச்சு. பாஜக ஆதரவு அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு. இப்ப அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. நீங்க ஒருவேளை டெல்லிக்கு போயிருந்தாரு கூட ஒரு பரபரப்பான செய்தியா இருந்திருக்கும். இவர்களெல்லாம் மீறி விட்டு எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு டெல்லின்னு காமிச்சா 2 நாட்கள் வந்து செய்தியில் அடிபட்டு இருப்பார். அவர் போய் அறிவாலயத்தில் போய் நின்ட்டார். அறிவாள் என்னன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டார். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கை இப்ப ஓரளவு தெளிவு வந்துச்சு. நம்ம என்னென்னமோ பேசணும், அவர் பாஜக ஆதரவு சொன்னோம். உண்மையில அவர் பாஜக ஆதரவு இல்லை, அவர் எடப்பாடி எதிர்ப்பதற்காக அவர் பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருந்தார். என்ன எதுக்காக ஆதரித்துக் கொண்டார்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாஜக அந்த கட்சியை எடுத்து நம்ம கையில கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் தான். அவருடைய பழைய பக்கங்களை பிரட்டினீங்க. இல்ல அது பேச்சுதான். இல்ல பேசுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தை புரட்டி காமிக்கிறேன். இபிஎஸ் அப்படின்ற ஒருவர் வருவதற்கு முன்பாக, நான் சொல்றது அதிகாரம் இந்த வளையத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே ஐயநாதன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அவர் பாஜக நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்றது. அது ஏதோ இபிஎஸ் அவர்களுக்காக அவர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்களா? தர்மயுத்தம் 1.0ன்றது வந்து இபிஎஸ்க்காக எடுத்ததா ஆதரவு? பழைய பக்கம் இல்லையா? தர்மயுத்தத்தோட நோக்கம் என்ன? முதல்ல வர ஆன்டி சசிகலா அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டோம். தர்மயுத்தம் 1ல இபிஎஸ் அவங்க இல்ல. அதாவது நீங்க அவர் எடப்பாடி பத்தி பேசவே இல்லை அவர் ஓபிஎஸ். ஓகேவா? நீங்க வந்து அதனால தர்மயுத்தம் பலகாலமா எவ்வளவு வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு புதிய அவதாரத்துக்கு வாங்க. நீங்க அப்ப 2 விஷயத்தை அவர் தேர்வு பண்ண. ஒன்னு, அவர் திமுக கூட்டணி இல்லைங்கிறாரு. அதாவது நான் திமுக கூட உள்ள போய் சேரல, எனக்கு இன்னும் பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறத மறைமுகமா சொல்றாரு. இப்ப தொடர்ந்து அவர் முன்வைக்கப்பட என்ன கேள்வினா, நீங்க பாஜக ஆதரவா திமுக ஆதரவா? இந்த 2 கேள்விக்கும் அவர் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்றைய அறிக்கையில திமுக கூட்டணின்றது வதந்தி,
எல்லாரும் திமுக கூட்டணி பி டீம்லாம் சொல்லி வதந்தி பரப்புறாங்க. ஒன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பயணத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, அதை நான் பரமுறை செய்ய போறேன்னு சொல்ல. இந்த 2 நிலைப்பாடு தான். இந்த நிலைப்பாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக இருக்குன்னு எல்லா கட்சியுமே சொல்றாங்க. இதுல என்ன ஓபிஎஸ் புதுசா வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு? எல்லா கட்சியும் டெம்ப்ளேட் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துவதற்கான ஒரு அத்தியாவசிய டெம்ப்ளேட் ஆக்சுவலா மத்திய அரசு மாநிலத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. இதெல்லாம் மக்கள் மத்தியில போய் எடுபடும். நீங்க மக்கள்னு பார்க்க வேண்டாம். நீங்க மக்கள் விட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் ராம்கி, ஒரே ஒரு நிமிஷம். மக்கள் விட்டுறலாம். அது ஒரு அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அதுல இப்ப ஐயநாதன் சொன்ன மாதிரி இதுல ஏதாவது ஒரு அதிர்வுகள் சலனத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா தொண்டர்கள் பாஜக கூட்டணி விரும்பாம இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் சரி இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்படின்னா எடப்பாடிக்கு நோ மோர் த்ரெட்னிங் ஃபேக்டர். ஓபிஎஸ்ங்கிறது ஒரு முடிஞ்சு போன விஷயம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு இல்ல எடப்பாடி அதிமுகலாம் பெரும்பாலான அதிமுக எடப்பாடி தான் இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் மீட்புக்குள்ள சொன்னா கூட நீங்க எப்படி அறிவாளத்தில் உட்காந்து அதிமுக மீட்புக்குள்ள பேச முடியும்? நீங்க அதை விட்டுருங்க. அவர் பின்ன தொண்டர்கள் நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. நீங்க எடப்பாடி என்ன சொன்னாங்க? மதுரையை தாண்டி உங்களால எடப்பாடி போக முடியாதுன்னு சொன்னாங்களா? இன்னைக்கு ஒரு மதுரையை தாண்டி திருநெல்வேலி தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்ப அவர் போகாத உன்ன ஏரியா வந்து ராமநாதபுரம், தேனி தான். தேனி ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் பெற்ற வாக்குகள் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்று போனார். நயினா நாயந்தர் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார். அங்கேயே அப்பவே வந்து பாஜக அதிமுக அந்த கூட்டணி உருவாகி விட்டது. இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் நடந்து விட்டது. என்ன டிரான்ஸ்பர் நடந்தது? ஆமா, கணக்கு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். நயினா நாகேந்திரன் ஒரு பாஜகவோட 1வது தலைவர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, அவ்வளவுதான். இவர் ஒரு கட்சியோட தலைவர் தினகரன். அவரால் 3 லட்சம், அதாவது ஓட்டு வித்தியாசம் குறைவாக தோற்று போயிருந்தால் கூட நம்ம ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ட் ஃபேக்டர் நம்ம சொல்லலாம். உண்மையில அவர் சொந்த தொகுதிங்க, அவருடைய சொந்த களத்துல வாங்கி அவர். அதனால தினகரனுக்கு நீங்க சொல்றீங்க, நம்ம என்ன சொல்றோம்? தினகரனுக்கு அதிமுக உண்மையான அதிமுக அவங்க பக்கம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த வாதம் என்னன்னா, நீங்க பேசுகிற போது நம்ம எப்படி எடுத்து ஐயநாதன் சொன்ன மாதிரி திமுகவிடம் தோற்றதை விட்டுருங்க. அது 19 இருந்து அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நம்பர் 2 பொசிஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்பர் 2 பொசிஷன்ல யாரு? அது அதிமுகவுக்கு சேதாரம் இல்லையா? இல்ல, என்ன சேதாரம்? மெர்ஜா வந்துச்சு. நம்பர் 2 யாரு வந்தாங்க? நம்பர் 2ல இருந்து எந்த ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க? நம்பர் 2ல நயினா நாகேந்திரன் வந்தாரு. ஓகேவா? நீங்க அந்த இடத்துல நம்ம ஒண்ண கவனிக்கணும். தென் மாவட்டத்துல அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்யப்பட்டு அண்ணாமலை அதை அதிதீவிரமா கொண்டு போய் என்டிஏ வாங்கின அலைன்ஸ் ஓட்டு அது. நீங்க அதை ரொம்ப எளிதா அதுக்குள்ள வந்து இபிஎஸ் அவர்களோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. அதை வந்து எளிதா போய் கூட்டி ஒரு நம்பருக்கு கொண்டு இல்ல. இபிஎஸ் எதிர்ப்பு வாக்குகள் நீங்க என்ன சொல்ல மறைமுகமா சொல்றது வந்து ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகள், ஓபிஎஸ் தினகரன் வாக்குகள் சொல்றீங்களா? இல்ல, அப்ப நீங்க என்டிஏ வாக்குகளை எப்படி வந்து அதிமுக ஆதரவு வாக்குகள்னு சொல்றீங்க? என்டிஏ வாக்கு அப்படி சொல்லவே இல்லையா? அதான் சொல்றேன். நீங்க தென் தமிழ்நாட்டுல வந்து எடப்பாடி போகவே முடியாது, அங்க என்டிஏ வாக்குகள் இருக்குன்னு சொன்னீங்களா? அதனால அவர் உடைச்சு போயிட்டு இருக்காரு. அவரு கிடைக்கிற 2 நாள் வந்து நான் கோவில்பட்டி தென்காசி பக்கம் போயிட்டு வரேன். அது கிடைத்த அவர் போன இடங்கள்லாம் பெரிய கூட்டம், பெரிய பேனர். அவர் கடந்து போய் 2 நாள் கழிச்சு கூட மக்கள் பேசு பொருளா இருக்குது. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கூட்டம் வந்துட்டு தெரியும். கூட்டம் வாக்குகளை மாறிட்டு அதெல்லாம் நம்ம 10 மாசம் பேசதான் போறோம். ஆனா அந்த கூட்டம் வந்தது, அந்த கூட்டம் எடப்பாடிக்கு வந்த கூட்டம், ஆக்சுவலா பாஜக வந்த கூட்டம் கிடையாது, அந்த மத்த கூட்டம் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். எதுவுமே இல்ல, எடப்பாடியே இல்ல. தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டை தாண்டி போக முடியாது அப்படிலாம் சொன்ன போது அவர் ஒரு ராஜாமாட்டோட போயிட்டு இருக்காரு. அரசியல் தளத்துல நீங்க அங்க வர முடியுமா, இந்த ஏரியாவுக்கு வர முடியுமான்னு சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்கள் பெருங்கொண்ட தலைவர், ஓபிஎஸ் பெருங்கொண்ட தலைவர்கள், யாரு வேணாலும் எந்த ஏரியாவுக்கும் போக முடியும்ல. இது வந்து ஒரு விவாதத்துக்கு பேசுறது. எங்க ஏரியாவுக்கு வர முடியுமா, வர முடியாம இருக்க முடியுமா? இது எடப்பாடி தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. ஓபிஎஸ் ஓட ஸ்டாண்ட் மாறினதுனால ஏபிஎஸ் இதுக்கு மேல அவருக்கு பெரிய த்ரெட்னிங் ஃபேக்டரா இருக்க போதுல. அவர் ஒரு இடம் சொல்லுங்க, ஓபிஎஸ் அவர்கள் எந்த இடத்தை மிஸ் பண்ணது வந்து இவங்களுக்கு சாதகமாச்சுன்னு சொல்ல அறிவாலயத்துக்கு போனதா? எங்க பாரம்பரிய ஒரு அதிமுக தொண்டன் எப்படி அறிவாலயத்துக்கு போவோம்? அதாவது நீங்க பை டிஃபால்ட்டா நம்ம என்ன நினைச்சிருந்தோம், அறிவாலயம் இல்ல நீங்க ஆமா அவர் போய் சந்தித்தார்ல, முதல்ல சந்தித்தார். அறிவாலயம் இல்லங்க அது. சரி, எப்படி இருந்தாலும் திமுகவோட போய் நெருங்கி உறவாடுகிறார் அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் அதிமுகவோட கள்ள உறவுல இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? இருங்க, இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாரெல்லாம் போய் பார்த்தாங்க?
திரு ஸ்டாலின் அவர்களை? சட்டமன்றத்துல இவர் அவங்கள சமிக்கை கொடுத்தாலும் பேச்சு வந்து யாரும் சந்தேகப்படலைங்க, அப்பெல்லாம் சந்தேகப்படல. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தீவிர விசுவாசி தொண்டன் ஒரு அசம்ஷன்ல இவ்வளவுதான் இருந்தோம். அவருடைய நிலைப்பாடு வந்து பாஜக ஆதரவான நிலைப்பாடா என்னங்கறத ஒரு கேள்விக்குறியா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவர் உடல் நலம் குறித்து விசாரிக்க போயிருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க? உடல்நலம் நீங்க அவர் எங்க என்ன மாதிரியான மூவ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடியே போய் அவர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல சேர்ந்து உட்கார்ந்து பார்த்தாரு. அப்பெல்லாம் செய்தியில இருந்து அது எதற்குமே மறுக்கலைங்க. அவர் எதுக்குமே மறுக்கல. அதாவது நீங்க இன்னைக்கு சரி அவருடைய நடவடிக்கை விட்டுருங்க, அவர் நடவடிக்கை முன்வைத்து அதிமுக என்ன சொல்றாங்க, அவருக்கு திமுக கள்ள உறவு இருக்கு சொல்லல. இதுக்கு இடம் கொடுத்தது யாரு? இல்ல சார், அந்த இடம் தான் சார். இப்போ அவர் போய் அதுக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் பயணத்திலேயே திமுக அரசுக்கு எதிராகவும் நான் நிலைப்பாடு எடுத்து பேச போறேன்லாம் சொல்றாரு. இப்போ ஒரு உடல்நலம் சார்ந்து பேசுறது அப்படின்னா இதற்கு முன்பு பெரிய ஜெயக்குமார் அவர்கள்லாம் போய் சந்திச்சு விசாரிச்சுட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அப்படியே அடிச்சு பார்த்தலாமா? இதுல திமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு ஏதாவது எடுத்திருக்கிறாரா? திமுக நிலைப்பாட்டு ஆதரவு, அதாவது அவர் தான் சொன்னேன், நீங்க அதெல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு திமுக ஆதரவு எதிர்ப்பு பாஜக அவருக்கு எடப்பாடி எதிர்ப்பு அவ்வளவுதான். அந்த லைன்ல கிளியர் ஆயிட்டாரு. அவரால் அதை செய்ய முடியாத கட்டத்துக்கு வந்துட்டாரு. இப்ப அது அவரால் முடியாத கட்டத்துக்கு வந்துட்டார். இதுக்கு மேல அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க போறீங்க? இதுல மேல அவருக்கு இன்சிக்னிஃபிகன்ட் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதாவது விவாதம் வந்து இடைவேளை தான், ஆனா ஒரு முடியாத இடத்துக்கு வந்துட்டாருன்றீங்க. இதுக்கு மேல எப்படி நகர்த்த முடியும்னு கேக்குறீங்க. நம்ம பேசலாம், என்ன ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். இப்படி ஒரு முட்டு கொடுக்கல. இப்ப விவாதத்தின் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் நகர்த்தலாம் நினைக்கிறேன். இப்ப திரு சீனிவாசன் அவர்கள், திரு ராம்கே அவர்கள் சொன்னதுன்றது இந்த ஓபிஎஸோட இந்த நிலைப்பாடுன்றது ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜா தான் போகும் அப்படின்றாங்க. இது பாசிட்டிவ் தான். அவர்கிட்ட இருக்கிற ஆதரவாளர்கள் கூட திரும்பி அதிமுகவுக்கே வந்துருவாங்கன்ற பாயிண்ட் எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் ஏற்கனவே ஈரோடு ஆயிடுச்சு. கடந்த தேர்தல் 2024 தேர்தலையே அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால ஓரளவு அந்த சவுத்தில் ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற கால்குலேஷனில் தான் அதிமுக தலைமை இருக்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் நேற்றைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் வீட்டுக்கு போனது, அங்கே அவங்க வந்து ஒரு பான் ஹோமி ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வெளியில் அந்த காமிச்சிக்கிறாங்க. பிஜேபியும் அதிமுகவும் தலைவர்கள் மத்தியில் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது, எந்த விதமான சிக்கல்களோ நெருடல்களோ இல்லை அப்படின்றத காமிச்சிக்கிறாங்க. இது எதுக்குன்னா அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவிற்குள்ளாக அந்த கூட்டணியை முழுமையாக 100% எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை. அதுக்காக தான் அவர் போராடுறாரு. இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்களை சந்தித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா அன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் அப்பாயின்மெண்ட்டே கேட்கல. ஆனால் ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஓபிஎஸ்க்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பட் அது கிடைக்காததுக்கான ரீசன் எனக்கு கிடைத்த தகவல் என்னென்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அட்வைஸில் தான் இது வந்து அவருக்கு ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம போச்சுன்னு. ஏன்னா ஒருவேளை மோடி அவர்கள் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்காமல் இருந்திருந்தால், ஜி.கே. வாசனை சந்திக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏசி சண்முகத்தை சந்திக்காமல் இருந்திருக்கலாம், அவங்கள எல்லாரும் சந்திக்கிறார். ஓபிஎஸும் அதே இடத்துல தானே இருக்கார். நீங்க வந்து ஏற்கனவே என்டிஏல அன்னைக்கு வந்து பலாப்பழ சின்னத்துல நீங்க போட்டியிடுங்க, நீங்க வந்து கூட்டணியில இருங்க, எல்லா நிர்பந்தத்துக்கும் அவர் கட்டுப்பட்டார். இன்னும் சொல்ல போனா அதிமுகவிலையும் சரி ஒரு கட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சசிகலா கிட்ட இருந்து கட்சியை மீட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியவும் ஆட்சியவும் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு சசிகலாவே வெளியேற்றினார் அவர். அதுதான் உண்மை. சசிகலா வெளியேற்றினா சசிகலா ஊழல் செய்துட்டாங்க அப்படின்னார். ஜெயலலிதா செய்த ஊழல் தான் அது. அந்த ஊழலுக்காக தான் சசிகலாவுக்கு தண்டனை. ஆனா இது வந்து கதையே மாறி போச்சு. அதுக்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு அவருக்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முறையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2021 தேர்தலுக்கு முன்னால வந்து யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு, எப்படி ஜெயக்குமார், வேலுமணி, தங்கமணி இவர்கள் எல்லாரும் ஓபிஎஸ் வீட்ல இருந்து இபிஎஸ் வீட்டுக்கு ஒரு கான்வாய் போகும், திரும்பி அடுத்தது போவாங்க. 2 நாட்கள். அப்ப கடைசியில சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தான் அவர் விட்டு கொடுத்தார். அதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் விட்டு கொடுத்திருக்காரு. எதிர்கட்சி தலைவர் இவருக்கு கிடைச்சிருக்கலாம் அந்த பொசிஷன், ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் நான் தான், அதனால எனக்கு தான் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்கலாம். அதையும் விட்டு கொடுத்தார். இதற்கு மேல என்ன கொடுக்க முடியும் ஓபிஎஸ் அவர்களால? சீனிவாசன், இது சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஓபிஎஸ் அவர்களோட இந்த நிலைப்பாடு இல்ல, இதுக்கு முன்னாடி லட்சுமி அம்மா சொல்றாங்க, அதாவது பழைய அரசியல் அந்த ஆடியோலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். நிறைய விஷயங்கள் சூழல்களுக்கு ஏற்பதான் அரசியல் வந்து தட்பவெப்ப நிலை அமையும். அதனால அதெல்லாம் கடந்து அதிமுக இன்றைக்கு எப்படி எழுச்சியோட இருக்குது, அதை வழி நடத்துற தலைவர் எப்படி எழுச்சியோட அவர் வழி நடத்துறாருங்கிறதா இன்றைக்கு மக்கள் பாக்குறாங்க.
அதற்கடுத்து ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரையும் தன்னுடைய வெற்றிடத்தை வந்து ஒரு இருப்பை வந்து தக்க வைத்துக்கிற முயற்சியில தான் அவர் இருக்கிறார். இது வந்து நீங்க புதிய தலைவர் வந்து மத்திய அரசை வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னா அதுல ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. அதனுடைய தோற்றம் எல்லாமே மத்திய அரசை எதிர்க்கிறாரு, திமுக அரசை எதிர்க்கிறாரு. இப்ப ஐயா சீமான் அதே பணியை தான் செய்யறாரு. அப்ப ஐயா ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு திடீர்னு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, சந்திக்கல, என்னை வந்து சரியா இவங்க வந்து நடத்தலைன்ற ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு மத்திய அரசு குறை கூறுவதை எடுத்துக்க மாட்டாங்க மக்கள். என்னன்னா சீனிவாசன் அந்த இடத்துல இப்ப ஐயநாதன் சுட்டி காட்டின மாதிரி அரசியல்ன்றது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்கன்னு சுட்டி காட்டினாங்கல்ல. இதே இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க, மத்திய அரசு வஞ்சித்தது, கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பொறுத்துக்கிட்டோம், நிதியெல்லாம் கொடுக்கலன்னாங்க. இப்ப இன்னைக்கு என்ன பேசுறாங்க, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் ஸ்டாண்ட் மாத்துறப்ப ஓபிஎஸ் மாத்துறத தப்பா எடுத்துப்பாங்கன்றீங்களா? இல்ல, அதாவது இவர் திமுக அரசை எதிர்த்து பிரகடனம் பண்ணணும். அதாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது எப்படின்னு தான் தமிழ்நாடே யோசனை பண்ணிட்டு இருக்கு. இதை போய் கோபாலபுரத்திலையும் அறிவாலயத்திலையும் போய் அவர்கிட்ட யோசனை கேட்டு அந்த யோசனையை வந்து இவர் வந்து வழி நடத்துறாரு அப்படின்னா மக்கள் எப்படி அதை ஏத்துக்குவாங்க? அதாவது ஒரு புதிய முயற்சின்றது வந்து இப்ப அதிமுகவுக்கு எதிராக இருந்தாருன்னா அதிமுகவுக்கு எதிராக கருத்து வைக்க சொல்லுங்க. பாஜகவுக்கு எதிரான பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை நீண்ட காலமா அவர் எடுத்திருக்கணும். மென்மையான அரசியலை பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு இந்த அரசியல், தீவிர அரசியல், எதிர்ப்பு அரசியல் அவர் கையில எடுத்தாருன்னா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? ஓபிஎஸ் அவர்களை நிராகரிச்சிருவாங்களா? அந்த அதுதான் ராம்கியும் சொன்னார். கிட்டத்தட்ட அதிமுக செல்வி ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கட்சி ரீதியா நீங்க எடுத்த நடவடிக்கைகள்லாம் உங்களுடைய கட்சியை வளர்த்துருக்குதோ? ஒட்டுமொத்தமாக கேட்குறேன், இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருமே சேர்த்து கேட்குறேன். நீங்கள் எடுத்த சசிகலாவை தூக்குனதோ, 2 பேரும் ஒருங்கிணைப்பாளர் ஆனதோ, அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை அப்படின்னு சொல்லி எடுத்ததோ, அதுக்கப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போட்டதோ, அப்புறம் பொதுக்குழு வச்சு நீங்கள் தீர்மானம் போட்டு நீங்களே ஆகிக்கிட்டதோ, தலைவர் ஆகிக்கிட்டதோ, அப்புறம் பொது செயலாளர்னு ஒரு தேர்தல் வந்துன்னா 10 மாவட்ட செயலாளர்கள் 10 அப்படிலாம் சொன்னீங்களே, இது நல்லா வந்துட்டு அஇஅதிமுக வளர்ந்துருக்குதோ? இன்னைக்கு ஒரு எழுச்சி வந்திருக்கு திமுக அரசுக்கு எதிரான்றாங்க. இதெல்லாம் அது பார்க்கலாம். அந்த எழுச்சியெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கலைஞர் நிறைய பேசியிருக்கிறாரு. அந்த 3 முறை தோத்தாரு, 80, 84 அப்படின்னு தொடர்ந்து தோத்தார் இல்லையா? அப்போ கலைஞருக்கு கூடின கூட்டம் தான் ஜாஸ்தி. நான் இதெல்லாம் பார்த்து ஏமாந்து விட மாட்டேன் அப்படின்னாரு கலைஞர். அப்பவே இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்து விட மாட்டேன் அப்படின்னாரு. அது மாதிரி தான் நடந்துச்சு. எங்கெங்க எழுச்சி? உங்களோட நின்று அவர் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்களே பார்த்துருக்கலாமே அவருடைய முகத்திலேயே அவர்கிட்ட இருந்த எழுச்சி என்ன அப்படின்ட்டு. எவ்வளோ ரிசர்வ்டா, எவ்வளோ கார்டடா அவர் உங்களோட இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்றத நான் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். விஜய் என்கிட்ட பேசும்போது எங்கே இருந்தது இல்லை எழுச்சி, எங்கே இருந்தது அங்கே மலர்ச்சி? சொல்லிக்கிறேன், நம்ம மேலே நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறோம். நிறைய பேரை கூட்டம் சேர்க்கறதுன்னா சேர்க்கட்டும், வரட்டும், வந்த கூட்டமாகவே இருக்கட்டும். கூட்டம் போடுறாங்க அப்படின்றதுலாம் அஷூரன்ஸ் எல்லாம் கிடையாது சார். நான் அதனால தான் இந்த கேள்வியை நான் வச்சேன். நீங்கள் இவ்வளோ காலம் அதிமுக செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் அஇஅதிமுகவை 20% கொண்டாந்து நிறுத்தி இருக்குது. அப்புறம் நீங்க எப்படி வந்துட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு? எங்க உங்களை எதிர்த்து நிக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க 3ல் 1 பங்கு ஓட்டு கூட கிடையாது, தோத்து போறீங்க. அப்புறம் எங்க இருக்குது ரெட்டையில, எங்க இருக்குது அதிமுக? என்ன நீங்க வளர்ந்துட்டீங்க? உங்ககிட்ட தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட போறாங்க. இல்லை, அவர் திமுக எதிர்ப்புங்கிற அந்த விஷயத்தை கூர்மைப்படுத்துவதற்கு அடுத்தடுத்து பல சந்தர்ப்பங்கள் எடப்பாடி தொடர்ந்து கிடைத்திட்டே இருக்குங்க. அவர் சுற்றுப்பயணத்தில் கிடைத்த ஆதரவாகட்டும், நீங்கள் ஓபிஎஸோட நிலைப்பாடில் இந்த மாற்றம், இதெல்லாமே அவருக்கு வந்து தொடர்ந்து திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுது. நீங்கள் அவர் ஒத்தமாட்டு வண்டி மாதிரி தான். இனிமேல் அது வந்து பாஜக சுமை தான், லக்கேஜ் தான், அது தூக்கி வண்டியில் ஏற்றிட்டார் அவர். அது ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 மாட்டு வண்டி. நீங்கள் பாஜக ஆதரவா எதிர்ப்பா நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், திமுக ஆதரவா எதிர்ப்பான்னு பதில் சொல்லி ஆகணும். அது தாவேகாலேருந்து ஆரம்பிச்சு ஓபிஎஸ் வரைக்கும் எல்லாரும் 2த்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கணும். அது 2 மாட்டு வண்டி என்றைக்குமே அவ்வளோ ஃபாஸ்டாலாம் போகவே போகாது, அது இலக்கு போய் எட்டவே எட்டாது. இவர் வண்டியை ஓட்டுறாரு, அவர் ரேக்லாரஸ்ல மிஞ்சு வராலங்கிற அப்புறம் பார்க்க தான் போறோம். ஆனா இன்னைக்கு அவர் தெளிவா இருக்காரு. அவரு கூட்டம், அதாவது நீங்க திமுக எதிர்ப்பை மட்டும் முன்வைத்து நீங்க என்னதான் சாயம் பூசினாலும் சரி, திமுக எதிர்ப்பை முன்வைத்து தமிழக அரசியலே ஒத்த மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டியில விளக்கிட்டீங்களே, டக்கு ஆமா ஸ்ட்ராட்டஜியாவே சொல்லிட்டீங்களே. இதுதான் நீங்க 2 மாட்டு வண்டியை ரொம்ப கஷ்டங்க. 2 மாட்டி நீங்க சரியா 2 பேருக்கு ஒத்த இது வரணும். நீங்க ஏதாவது ஒரு பொதுவான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும், அதுவே இல்ல. ஆக்சுவலா எந்த எடுத்து பாருங்க, தாவே கலந்து எல்லாரும் எடுத்து பாருங்க, ரொம்ப சிக்கலான விஷயம் ஆக்சுவலா. சோ இவர் கிளாரிட்டி, ஒரு தெளிவா இருக்கா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எடப்பாடிக்கு சுற்றுப்பயணம் இவ்வளவு பெரிய வரவேற்பு
வரவேற்பு யாருமே எதிர்பார்க்கல. நான் சொன்னேன், நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவர் ராமநாதபுரம் தேனியில என்ன வாய்ப்பு கிடைக்குது? அவர் இப்ப கம்ப்ளீட் பண்ணிக்கிறது 60 தொகுதிகள் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இனிமே அடுத்த தொகுதிகள் திறந்து போகும்போது என்ன மாதிரி ரெசப்ஷன் வரதெல்லாம் பார்த்து நம்ம பேச போறோம். ஸ்ட்ராட்டஜியா தப்பு பண்றாருன்றீங்க ஓபிஎஸ், ரெண்டு பேரும் எதுக்க கூடாதுன்றீங்க. ஆமாங்க, நீங்க பை டிஃபால்ட்டா அதிமுக தொண்டருங்கிற அந்த விஷயத்துக்கே நீங்க ஒரு வேட்டு வச்சுட்டீங்க. நீங்க பாஜக ஆதரவா எதிர்ப்பு அடுத்த அது நீங்க தெளிவுபடுத்தி ஆகணும். நீங்க அடிப்படையிலேயே நீங்க ஆட்டம் காணும் போது அப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டாலும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க. அதற்கு பொதுவா நீங்க என்ன பண்ண, எடப்பாடி எதிர்த்து நீதி கேட்டு நெடும் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சா அது கூட மக்கள் அதை செய்ய மாட்டார். அது நிச்சயமா செய்ய மாட்டார், நிச்சயமா செய்ய மாட்டார். அவர் நிச்சயமாக பாஜக யாராவது இருக்கிறத விரும்புவார். அவர் அப்படிதான் இருக்கு. எடுத்துட்டு நம்ம பேசலாம். நிறைவு சுற்று எல்லாரும் சுருக்கமா உங்க கருத்தை பதிவு செய்யலாம். ராம்கி, இதுல ஓபிஎஸ் எப்படி இபிஎஸ் எதிர்கொள்வாங்கன்ற ரொம்ப சுருக்கமா சமப்படல. எடப்பாடி ஓபிஎஸ் எதிர்கொள்ள போவதில்லை. நோ மோர் ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர். அவருக்கு ஒரு இன்சிக்னிஃபென்ட் ஃபோர்ஸ் தான். இதுக்கு மேல கடந்து போயிடுவார். மோரோவர் அவர் எடுத்த ஸ்டாண்ட் உண்மையிலே அவருக்கு வலு கொடுத்திருக்கு. அவர் இது வரைக்கும் பாஜக நிழலில் இருப்பார், நமக்கு என்னைக்காவது த்ரெட்டனி தோல் மேல தொங்கிட்டு கத்தி மீறலாம் ஒரு உருவாக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப அது இல்ல, அது கிளியர் ஆயிடுச்சு. அவர் ரூட் கிளியர். அதனால அவர் இன்னும் இதை விட உற்சாகமா அவர் களத்துக்கு போவார். அவர் இன்னும் தென் தமிழ்நாட்டில் இன்னும் பல பகுதிகளுக்கு போவார். அவர் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்க நெருக்கடியாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஐயனாதன், இப்போ ஓபிஎஸ்ன்ற அந்த தடை நீங்கிருச்சு, இன்னும் வேகமா போவாரு இபிஎஸ் அப்படின்ற போட்டு டமாலும் விழுந்துருவார். அதாவது இங்க விடயம் என்ன அப்படின்னம்னா, ஒரு அரசியல்வாதி தன் சக அரசியல்வாதியினுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரியும், எப்படிப்பட்ட கேள்வி வைக்கணும்னு தெரியும். அவரை கடந்தும் போக முடியாது, அவரை வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பாருங்க. சீனிவாசன், நிறைவு கருத்து. இல்ல எதிர்கால அரசியல்ல யாரை வச்சு சட்டப்பேரவையை சந்திக்க போறோன்ற மிகப்பெரிய குழப்பத்துல ஓபிஎஸ் இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு இதா சித்தரிச்சு ஐயநாதன் அதிமுகவுக்கு சவால்லாம் விடுறாரு. இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு மக்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறாங்க. இதெல்லாம் ஐயநாதன் ஐயாவுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. அதனால ஒரு காலமும் ஐயா ஓபிஎஸ் இந்த அவதாரம், புதிய முகம் எதுவும் அதிமுகவின் முன் எடுபடாது என்பதை நான் பதிவு செய்ய. எடுபடாது, அதிமுகவுக்குள் எடுபடாது. ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கு உண்டாக்கும். பெரும்பாலான தொகுதிகளில் வாக்குகள் அது நிறைய இடத்துல அவர் ஸ்பாயிலராக இருப்பார். அது அதிமுகவினுடைய வாக்குகளை தான் பாதிக்கும். இழப்பு ஏடிஎம்கேக்கு தான். அவரை ஒன்று நீங்கள் பிஜேபியோட சேர்த்து வச்சு கூட்டணிக்குள்ளே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதிமுகவுக்குள்ளே திரும்பவும் சேர்த்துக்குங்க. இந்த 6 மாத காலத்துக்குள்ளாக ஓபிஎஸ் ஒரு நாளும் ஒரு புது விஷயத்தை பேச ஆரம்பிச்சாருன்னா, அந்த 4 இயர்ஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன நடந்தது, பிஜேபியோடு அவர் நடத்தின பேச்சுவார்த்தைகள் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே நடந்த கான்வர்சேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும். ஒரு நாளும் ஒரு விஷயம் வெளியில வரும்போது பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு பெரிய டென்ட் அவரால் உருவாக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான